2018 ஸ்டார்ட் ஆகும்போதுருந்தே பார்த்தீங்கன்னாக்கா ஐபிஎல்லுடைய தாக்கங்கள் அதிகமாக இருந்திருக்குன்னே சொல்லலாம். ஏன்னாக்கா 2018 பொறுத்த வரைக்கும் 2 அணிகள் வந்து மீண்டும் வந்து இணைஞ்சிருக்கு ஐபிஎல்லுன்னு சொல்லலாம். ஏன்னாக்கா சென்னை சூப்பர் கிங்ஸ் ஆகட்டும், ராஜஸ்தான் ராயல்ஸ் ஆகட்டும், இந்த 2 அணிகளும் வந்து ஐபிஎல்ல வந்து திருப்பியும் இணைஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த வீரர்களை வந்து தக்க வைக்க போகிறாங்கன்ற மிகப்பெரிய ஒரு விஷயம் வந்து இப்போ நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னாக்கா இப்போதைக்கு வந்து ஏலங்கள் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது பிப்ரவரி மாதம் பெங்களூரில். அதற்கிடையில் எந்தெந்த வீரர்களை வந்து அந்தந்த அணிகள் தக்க வைக்குதுன்னு நம்ம பார்க்கும்போது முக்கியமாக வந்து சில அணிகளில் அதே கேப்டன்களை அதிகமாக தக்க வச்சிருக்காங்க. 3 அணிகள்லேருந்து கேப்டன்களை வெளியே அமைச்சிருக்காங்க. அது எந்தெந்த அணிகள்னு சொல்லிட்டு இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். சென்னை சூப்பர் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் மகேந்திர சிங் தோனி அப்படியே தக்க வச்சிருக்கு கேப்டனாகவே. அதனைத் தொடர்ந்து நம்ம பார்க்கும்போது மும்பை இந்தியன்ஸில் ரோஹித் சர்மாவை அப்படியே தக்க வச்சிருக்காங்க. ராயல் சேலஞ்ச் பெங்களூரை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக அப்படியே விராட் கோலியை தக்க வச்சிருக்காங்க. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அடுத்ததாக நம்ம பார்க்கும்போது ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி மீண்டும் இணைஞ்சிருக்கும் போது ஸ்டீவன் ஸ்மித்தையே கேப்டனாக நியமிச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக நம்ம பார்க்கும்போது சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தில் டேவிட் வார்னர் வந்து தக்க வச்சிருக்காங்க. இந்த 5 அணியில் வந்து கேப்டன்கள் வந்து உறுதியாக இருக்காங்க. இவங்க தான் கேப்டனாக வந்து வரப்போகிறாங்கன்னு சொல்லிட்டு. மற்ற அணிகளில் நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் என்னன்னாக்கா கொல்கத்தா நைட் ரைடர்ஸில் வந்து 2 முறை கோப்பையை வாங்கி கொடுத்த கம்பீரியே அந்த அணி வந்து தைரியமாக வெளியே அமைச்சிருக்காங்க. அதனைத் தொடர்ந்து டெல்லி டேர்டெவில்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த அணியில் யாருமே சொபிக்கலன்றதுனால அந்த அணியில் வந்து ரிஷப் பண்ட்டையும் ஐயரையும் மட்டும்தான் தக்க வச்சதுனால அவங்கள யாரும் கேப்டன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இல்லை. அதுக்கு அடுத்ததான் நம்ம பார்க்கும்போது ஒரே அணி கிங்ஸ் 11 பஞ்சாப். அந்த அணியிலையும் வந்து சொல்லிக்கிற மாதிரி யாரையுமே அந்த அணி தக்க வைக்கலன்ற போது இந்த 3 அணிகள் மட்டும்தான் கேப்டனை உறுதிப்படுத்தல. மீண்டும் இந்த ஏலத்தின் போது கண்டிப்பாக மேட்ச் கார்டு மூலமா கம்பீர் வந்து கொல்கத்தா நைட் ரைடர்ஸுக்கு போனாக்கா கொல்கத்தா அணியுடைய கேப்டனை நம்ம எடுத்துக்கலாம். அப்படி இல்லை கொல்கத்தா எடுக்காம இதை வந்து டெல்லி டேர்டெவில்ஸ் வந்து கம்பீரை வந்து அதிக விலை கொடுத்து வாங்கினாலோ இல்லை வந்து மேட்ச் கார்டில் விட்டுட்டாலோ கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் வந்து டெல்லி அணிக்கு வந்து கேப்டன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து கம்பீருக்கு இந்த முறை இருக்கு. இந்த கேப்டன்களை பொறுத்து உங்களுக்கு எந்த கேப்டன் பிடிச்சிருக்கோ அதை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.